அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு கல்லூரி வருகிற நவம்பர் 16ஆம் தேதி திறப்பாங்களா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம கூட எந்த ஒரு வீடியோ இருந்தாலும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய இதில் பார்த்தீங்கன்னா பேராமெடிக்கலுக்கு இன்னும் அட்மிஷனே க்ளோஸ் ஆகலை, அக்ரிக்கு க்ளோஸ் ஆகலை, இன்ஜினியரிங்க்கு இப்போ தான் கவுன்சிலிங் முடிஞ்சிருக்கு. நிறைய பேர் போய் ஜாயின் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போதைக்கு முடிஞ்சிருக்குதுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் மட்டும்தான் அட்மிஷன்ஸ் முடிஞ்சு காலேஜஸ் ஆன்லைன்லேயும் இப்போ போய்கிட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இயர் மாணவர்களுக்கு அப்படின்றது கண்டிப்பாக 16ஆம் தேதி திறப்பதற்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. ஏன் அப்படின்னா மாணவர்களே இன்னும் அட்மிஷனே போடாத போது எப்படி காலேஜ் திறப்பாங்க? அதனால ஃபர்ஸ்ட் இயர் மாணவர்களுக்கு எல்லா வகை கல்லூரிகளிலும் பார்த்தீங்கன்னா முதலாம் ஆண்டு திறங்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஆனால் பிஜி வகுப்புகள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆல்ரெடி அட்மிஷன் போட்டிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக பிஜியில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் இயர்ஸ் கேண்டிடேட்டுக்கு காலேஜ் திறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் யூஜியை பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறைய காலேஜஸில் அட்மிஷனே முடியலை. ஸோ அதனால் திறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? ஆனால் 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபைனல் இயர் எல்லாருக்குமே கல்லூரிகள் திறக்கிறதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்குது. சில பேர் கேட்குறது என்ன அப்படின்னா, எங்கள் விடுதிகள் திறக்கும்னு சொல்லியிருக்காங்க, பட் ஹாஸ்டல்லாம் கொரோனா வார்டாக இருக்கே அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. இப்போ நம்ம தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா கொரோனாவினுடைய எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வர்றதுனால கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அந்த 16ஆம் தேதி போகிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹாஸ்டல்லாம் வெக்கேட் பண்ணிவிட்டு வேறு ஒரு மாற்று இடத்தை கண்டிப்பாக கொண்டு போயிடுவாங்க. அதுதான் அவங்களுடைய பிளான். ஸோ அதனால் கண்டிப்பாக காலேஜுக்கு உரிய ஹாஸ்டலும் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணிடுவாங்க. அதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை. ஓகேங்களா? ஸோ எல்லா கல்லூரியிலும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா முதலாம் ஆண்டுகளுக்கு திறப்பதற்கு சாத்தியக்கூறு இல்லை. பட் 2ஆம் 3ஆம் ஆண்டுக்கு சில இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்க்கு பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் எப்போ அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த வீடியோவில். அதனால் இதிலேயே நான் சொல்லிடுறேன். சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. அனௌன்ஸ் பண்ணோடனே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷல் வீடியோ அதை போடுறேன். ஓகேங்களா? இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.